இது எதுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாலாம் பண்ணி வச்சிருக்கோம்னா, நீங்க பார்க்க வந்து ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ இப்படி வச்சு பார்த்தா பின்னாடி ஆரஞ்சு கலர் செவர் தெரியுதா? இது வந்து ஹீரோயினோட வீடு. இப்போ இப்படியே என்ன வச்சு நீங்க பாருங்க ஃப்ரேம், பின்னாடி பச்சை கலர் செவர் தெரியுதா? இப்போ இது ஹீரோவோட வீடு. இப்போ இவங்கள வச்சு பார்த்து பின்னாடி பிரவுன் கலர் செவர் தெரியுதா? இது வந்து வில்லியோட வீடு. ஐயோ, இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது, எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க ஒரு வீட்டுலயே. எல்லா சீரியலும் இப்படிதான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீட்டை எடுத்துட்டு ஒருத்தர் வீட்டுக்குலாம் தனித்தனியாலாம் போக முடியாது. அதனால நாங்க என்ன பண்ணோம், ஆரஞ்சு கலர் செவரு, பச்சை கலர் செவருன்னு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எல்லா கலர் இருக்குல்ல, எல்லா கலரும் நம்ம வீட்டுல இருக்கு, வாங்க பார்க்கலாம். நான் என்ன பார்ப்பேன்னா, இப்போ ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் போறோம் அப்படின்னா நம்ம போய் அந்த இருக்கிற ரூம் கொஞ்சம் நீட்டா இருக்கணும், முக்கியமா வாஷ்ரூம்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். நிறைய ஷூட்டிங் ஹவுஸ்ல அது வந்து சொதப்பலா தான் இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயத்த மட்டும் 100% நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு என்ன வேலைன்னா, ஷூட்டிங் முடிச்சுட்டு போன உடனே எல்லாம் பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கா, வாஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நானே வந்து பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை வந்து செக் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் பெரிய விஷயமா எல்லா ஆர்டிஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு ரூமுக்கு நாங்கள் வந்திருக்கோம், அங்கே பாருங்க, இதுதாங்க கிச்சன் ஏரியாவா. ஸோ இந்த கிச்சனை வந்து ஏன் காலியாக வச்சிருக்கோம்னா, அந்தந்த சீரியலுக்கு தகுந்த மாதிரி, இப்போ பாய் வீட்டு கதையாக இருந்தால் பிரியாணி சமைக்கலாம், மாமி வீட்டு கதையாக இருந்தால் புளியஞ்சாதம் சமைக்கலாம், அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அவங்க சமைச்சிக்கலாம். அப்படிங்கிறதால அவங்களுக்கு நம்ம கிச்சனை மட்டும் ஃப்ரீயாக விட்டோம், வேணுங்கிற ப்ராப்பர்ட்டி வச்சு அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு மிக முக்கியமான ஏரியா. அது என்னன்னா, இன்னைக்கு வந்து சீரியல் வீடுகளில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டுங்க, ஒரு டைரக்டர், கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 காரு, ஒரு 20 டூ வீலராவது வரும். அதை நிப்பாட்ட பார்க்கிங் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம இந்த ஒரு கிரவுண்டை பின்னாடி பார்க்கிங்க்கு எடுத்திருக்கோம். இந்த வீட்டில் ஷூட் பண்ண போகிறவங்க போது வண்டி நிப்பாட்டுறதை பற்றி கவலைப்படாமல் அழகாக அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே வந்து ஷூட் பண்ணலாம். இப்படியெல்லாம் ஒரு வீடு வாங்க முடியுமா, கட்ட முடியுமா? அங்க பாருங்க, சூப்பர் சூப்பர், இதெல்லாம் வேற லெவல் ஒரு தாட். ஏன்னா பார்க்கிங் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ உங்களுக்கே வந்து ரோட்ல நிப்பாட்டிட்டு வந்தா திக்குன்னு இருக்கும், யாராவது மோதிடுவாங்களோன்னு. இங்கே சேஃப்டியா அந்த பெட்ஃபோர்ட் வண்டி, கேரவன், அந்த மாதிரி விஷயங்களை அவங்க நிப்பாட்டிக்கலாம். சப்போஸ் கரண்ட் ஏதாவது ப்ராப்ளம், ஜென்ரேட்டர்னா இங்கேருந்து ஒயர் அடிச்சு கூட நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூம் எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் பர்பஸ் ஆஸ் வெல் அஸ் எல்லா கதையிலையுமே வந்து மாடி ஏற முடியாதுப்பான்னு சொல்ற ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. லைக் டெல்லி கணேஷ் அங்கிளா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சில அங்கிள்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, டே கீழே எடுத்துருங்கடா, ஜாலியாக இங்கேயே முடிச்சிடலாம் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களோட கம்ஃபர்ட்டுக்காகவே நாங்கள் இப்படி ஒரு ரூமை வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இது வந்து கீழே இருக்கிற ஒரு பெட்ரூம். அப்படியே வாங்க இன்னொரு ரூமுக்கு போவோம். ஸோ ஜென்ரலாகவே சாமி ரூம் அப்படிங்கிறப்ப நான் கொஞ்சம் கோயிலாக போவேன். பூஜைகள்லாம் கரெக்டாக வாரம் தவறாமல் எங்கள் வீட்டில் நடக்கும், லக்ஷ்மி பூஜைலாம். ஸோ இது ஷூட்டிங் வீடு அப்படிங்கிறதால ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண முடியல, பட் சென்டிமெண்ட்டாக இருக்குமே வச்சாச்சு. சப்போஸ் இது ஒரு கிறிஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி வீடாக இருந்தால் நம்ம இதை நிறச்சி அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்களா, சின்ன சின்ன விஷயங்களாக வச்சுட்டோம். பட் வந்து டெய்லி விளக்கு மெயின்டைன் பண்றதெல்லாம் இருக்கு, டெய்லி விளக்கு. ஏன் அதெல்லாம் உண்டு பாருங்க, எண்ணெயெல்லாம் ஊற்றி தான் வச்சிருக்கு. பட் இது விளக்கேற்றதுக்கு அந்நேரம் இல்லை, அதனால ஏற்றலை. சூப்பர். ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு அழகான ஆஃபீஸ் ரூமாக இதை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். எதுக்காக ஆஃபீஸ் ரூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீரியல்லையும் ஒரு ஆஃபீஸ் ரூம் செக்டார் ஒன்று வரும், ஆஃபீஸ் ரூம் சீன் ஒன்று வரும். ஸோ இங்கே வந்து ஷூட் பண்ணுறவங்க இங்கேருந்து பாதியில் வேற ஒரு இடத்துல ஆஃபீஸ் ரூம் ஷூட் பண்ணுறதுக்காக போகக்கூடாது. ஒரு வீடு ஷூட் பண்ணும்போது அதில் ஒரு எம்டி ரூமோ இல்லை ஹாஸ்பிட்டல், இல்லை பல சீரியல்ஸில் இது வந்து இப்போ பேங்காக வந்துட்டு இருக்கு, எம்டி ரூமாக வந்துட்டு இருக்கு, காலேஜ் ப்ரொஃபஸர் ரூமாக வந்துட்டு இருக்கு. ஸோ அழகாக அவங்களுக்கு தேவையானபடி பண்ணிக்கணுங்கிறதால ஒரு ஆஃபீஸ் ரூம் எம்டி ரூம் செட்டப் இங்கே பண்ணி வச்சாச்சு. இது போக நாங்கள் அந்த நேரத்தில் எங்கேயாவது ஷூட்டிங் நேரத்தில் வந்து உட்காரணும்னா இதை என்னோட பர்சனல் ஆஃபீஸாகவும் நானும் லத்தாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.